ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோட்டோ டிவி. மோட்டோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8/7/2025 கேரளா லாட்ரி கெஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 8/7 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரியில் வந்து எஸ்எஸ் 475 குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 475 குழுக்களில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்டு 2 டிஜிட் நம்பர் தான் இங்கே பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியுங்க அது. ஸோ இதில் 2 டிஜிட் 3 டிஜிட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 7ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 7/7/2025 இன்றைக்கி என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 745 அதாவது 745 119 அடிச்சிருக்காங்க. நமக்கு பார்க்க வேண்டியது இந்த ஒரு விஷயம் தான் 119. ஸோ 119 பேஸ் பண்ணி நான் என்ன கொடுத்துருக்கேன், நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர்ஸ் உங்கள் சைட்லேருந்து என்ன கமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்றத பார்க்கலாம். நம்ம எப்போதுமே ஒரு ரிவ்யூ போயிட்டு வரதுங்கிறது நல்ல ஒரு சேஃபான விஷயம் தான். அந்த ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோன்னா 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டுக்காக, அதாவது 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் சூப்பராக வச்சுருக்கோங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லை, 100% அழகாகவே. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர், அதாவது 2 நம்பர் பாசிங் கொடுத்துருக்கோம் சி போர்டுக்கு. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏசி மட்டும் இல்லை, அதாவது 119 ரிசல்ட் 119 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு வந்து சூப்பராக தட்டிட்டோம். சி வின் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க, 2 டிஜிட் நம்பரில் காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க மட்டும் இல்லை, நம்ம அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வரலாமாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி சூப்பராக வின் ஆகிருக்குங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லை. கேரண்டி நம்பர், அதாவது டபுள் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோம் பிசி போர்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்லேயும் 219 கொடுத்துருக்கோம். 119 இருந்தால் 100% வின்னிங். இங்கே இருக்கிற நம்பர்லேருந்து இங்கே ஆட் பண்ணியிருந்தோன்னா, அதாவது 1 2 0 கொடுத்துருக்கோங்க. இதில் ஏ போர்டு வின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பிசி வின் ஆகிருக்கு. அப்போது ஓவராலாக ஏபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வின் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் சி போர்டு வின் அடித்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வின் அடித்து கொடுத்தனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்கோம் தான் இருக்கும். இதில் யாராவது யூஸ் பண்ணி நீங்கள் யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நமக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம டேரெக்டாகவே போர்ட்லேயும் வின் கொடுத்துருக்குறோம், இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிங் நம்பர்லேயும் வின் கொடுத்துருக்கோங்க பிசி நம்பர். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 265 கொடுத்துருக்கார். வெங்கடேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 2 கொடுத்துருக்காருங்க. ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 சி போர்டு டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்கார், கேரண்ட் நம்பர் கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 209 கொடுத்துருக்காருங்க. அழகாக வந்து சூப்பராக 9 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து ஃபரகத் அலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 286, ஆல் போர்டில் 2 கொடுத்துருக்காருங்க. மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா 1454 523 கொடுத்துருக்கார். ஞானமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 650 750 654 கொடுத்துருக்காருங்க. டிடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சூப்பராக வின் அடித்து கொடுத்துருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டபுள் டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்து வின் அடித்து கொடுத்துருக்கார். சூப்பர், நன்றி நண்பா. சகதேவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து சஜீர் பியூட்டிஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 67 கொடுத்துருக்காங்க. மகாராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 61 கொடுத்துருக்காங்க. 16 91 இருந்தாலும் சூப்பர் வின் ஆகியிருந்துருக்குங்க. நன்றி நண்பா. அடுத்து பாபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 8 ஆல் போர்டில். சிமனன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 819 அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 819 கொடுத்துருக்காருங்க. பிசி கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கார். பிசி வின் ஆகிருக்கு அழகாகவே. தேங்க்ஸ் நண்பா, சிமனனுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் சி போர்டும் டைரெக்டாக தனியாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்து ராஜபதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 காம்பினேஷன் போர்டு மட்டும் இல்லை, ஏ போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்கார் 1ங்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1 யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஒன்றாலுமே அருமை. தேங்க்ஸ் நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.
இன்னும் மேலும் மேலும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு பாருங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்ரீசக்தி லாட்ரியோட பேசிஸில் இன்றைக்கி 2 டிஜிட் அண்ட் 3 டிஜிட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஏபிசி நம்பர், அதாவது இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு ஏபிசி நம்பர் என்ன வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க என்னோடய கால்குலேஷன் எடுத்த நம்பர். இன்றைக்கி வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4, 7 வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 வந்ததுன்னு சொன்னால் இதில் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4, 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக அடிச்சிருக்காங்க. ரிப்பீட்டடாக 1 வருங்க. ஸோ இந்த 3 நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இது அதிகபட்சமான நம்பர் கால்குலேஷன் படி நம்ம எடுத்திருக்கோம் 4, 7. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 1 வந்தால் அதிகபட்சம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 2, 3, அதாவது இது ஏ போர்டில் வந்தால் இந்த 1, பி போர்டில் 1 வந்ததுன்னா 3, 2 வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 2க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது கூட 1 வர்றதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வந்தால், சி போர்டில் 9 வந்தால், இல்லை 3, 6, 5 அதிகமாக அடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இல்லாமல் 6, 5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 நம்பர் செலக்ட் பண்ணி 6, 5 கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் சப்போர்ட்டிவ் நம்பராக நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 தாங்க. சப்போர்ட்டிவ் நம்பர் 1 வந்தால் ரிப்பீட்டடாக எல்லா போர்ட்லேயும் 1 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இதிலேருந்து நம்ம சப்போர்ட் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் நம்பர் இல்லாத நம்பர் வந்ததுன்னா அதுக்கும் நம்ம வழி வச்சுருக்கோம். இந்த போர்டில் இல்லாத நம்பர் சி கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம கனெக்ஷன் நம்பருக்கு வந்து சின்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். கனெக்ஷன் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 890ங்கிறத 2-3 இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம். எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் நம்பர் மிக்சிங். இங்கே தாங்க நம்ம 8 இந்த 9 யூஸ் பண்ண போகிறோம். இந்த யூஸ் பண்ண நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மிக்ஸ் பண்ண நம்பர்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். இதில் இன்றைக்கி 3 டிஜிட் நம்பர்ஸில் நமக்கு என்ன இன்றைக்கி வரும்னு சொல்லி பார்த்தோம்னா 436, அடுத்து வந்து 725, 436 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராகவும் நம்ம கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 357, 246, 167, 514, 832, அடுத்து 975, 012, 445. 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 வந்தால் 4, 1 வந்தால் 4, 9 வந்தால் 5. ஸோ 445க்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறனால இந்த நம்பரை நான் செலக்டிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் செலக்டிவாக இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 0, 8, 9, 0ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்டில் இல்லாத நம்பர், நம்ம அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கிறவங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் 9 வந்தால் அதுக்கு அடுத்தபடி என்ன நம்பர் வரக்கான சான்ஸ் இருக்குது? 9 வந்தால் 7 வரலாம், 6 வரலாம், இல்லை 4 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னா 514ங்கிற ஒரு நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டிவ் நம்பராக நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய கணக்கு வழக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயன்படுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு. இந்த ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது? 7, 4, 5 தாங்க ஆல் போர்டில் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே சொல்லியாச்சு, ரிப்பீட்டடாக 1 வந்தால் மறுபடியும் 9 வந்தால். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்தால் 5 சான்ஸ், 5 சான்ஸ், 4, 4, 4, 7, 7, 7 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கேட்டகரியில் 7, 4, 5ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி நம்பர்ஸாக ஆல்போர்ட் நம்பராக கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நமக்கு ஒரு சேனல் இருக்குது, மாணிக் விஷன் டெலிவிஷன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மாணிக் விஷன் டிவி. இந்த மாணிக் விஷன் டிவிக்கு வாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஜிட் அண்டு 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு வருவோம். ஸோ இந்த சேனலுக்கு கொஞ்சம் வாங்க, நம்ம சேனலில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கேருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர் எடுக்கலாம். நம்ம மோத்தோ டிவிலேருந்து 2 நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா 2 + 2 4 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்துட்டு மாணிக் விஷன் டிவின்னு அடிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்துடும். அந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ்ட் பேசிஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8/7/2025 கேலண்டர் கெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 8/7/2025 கேலண்டர் கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 879 டேரெக்டாகவே வச்சுருக்கோம். 879ங்கிற நம்பர் கூட்டுத்தொகை அப்படியே வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 675 ரெண்டையும் கூட்டணுன்னாக்கா 15 வருது. அது 1 + 5 6, இது ரெண்டையும் கூட்டணும்னா 4 6 4 5 645. இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் வெறித்தனமாக அடிச்சிருவாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராகவும் நான் கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 195 எல்லாத்தோட அவரேஜ் டோட்டல் வந்து டோட்டல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்திருக்கோம் 195ங்கிற நம்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கணக்கு வழக்கு வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நம்பர் நீங்கள் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 436 725 அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 514 975 514 975 445. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 645. ஸோ 4 5ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 2 3 குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 5ஓட காம்பினேஷன் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இந்த நம்பருக்குள்ளே சான்ஸ் இருக்குது. 5 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போர்டில் 5 4 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க போர்டுக்காக. இதுலேயும் நீங்கள் வேறு ஒரு கால்குலேஷனில் எடுத்துக்கலாம். 545 654 இருக்குது, 231 174 744 946 475. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ண நம்பரை மறக்காமல் நம்மளோட கமெண்டில் கொடுங்க. கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களும் உங்களோட நண்பர்களும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, நம்மளோட நண்பர்களும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த நம்பரை இம்பார்ட்டண்டாக எடுத்துக்க. இந்த நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ABBCAC நம்பர் 2 டிஜிட் நம்பருங்க. இந்த 2 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம எடுத்து பிடிச்சிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்பர் பாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப் அண்ட் சைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரண்டியும் விழுந்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா AB நம்பரில் 43 72 51 44க்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதில் 44க்கு சான்ஸ் அதிகம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது BCயில் வந்து பார்த்தீங்கன்னா 25 36 14 67. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 எடுக்கலாம், இல்லை 25 எடுக்கலாங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 25 எடுத்து காமிச்சிருக்கேன். அடுத்து AC நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 54 54 75 15 89 8 9க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த 3 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த சம்டைம்ஸ் இந்த 3 நம்பரையுமே கனெக்ட் பண்ணி ஒரு 3 டிஜிட்டாகவும் எடுத்துக்கலாம், ஒரு 2 டிஜிட் எடுங்க. கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மறக்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மாணிகேஷன் டிவிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னால் போனாலாக இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பில் மோட்டோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.